அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ற எல்லாமே ஒன்லி வந்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தினுடைய தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் மட்டும் தான் வீடியோ அப்லோட் பண்றோம். அந்த வரிசையில ரீசென்ட்டா வெளிவந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான். ரைட்ஸ் லிமிட்டட்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழ உள்ள ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் தான் இது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரைட்ஸ் லிமிட்டட்ல 5 விதமான போஸ்ட்டுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இன்ஜினியர் சிவில், இன்ஜினியர் மெக்கானிக்கல், இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யுஆர்பில வருது. ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. இந்த போஸ்ட்டுக்கு என்ன தகுதி அப்படின்னா, அதாவது இந்த போஸ்ட்டுக்கு வந்து பிஇ வந்து அவங்க பிஇ வந்து குவாலிஃபை கிடையாது. ஒன்லி டிப்ளமோ தான் குவாலிஃபிகேஷன். ஸோ டிப்ளமோல சிவில், டிப்ளமோல வந்து மெக்கானிக்கல், புரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமொபைல் அவங்க முடிச்சவங்க, ட்ரிபிள் இ முடிச்சவங்க, இவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். 3 வருஷம் அவங்களுக்கு இந்த அவங்க என்ன படிச்சாங்களோ, அது சம்மந்தமான ஒர்க் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ, இது பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்ஃபார்ம் ஜாப் கிடையாது. டெம்பரரி ஜாப் தான் இது. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, 125 கொஸ்டின் எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. 2.5 ஹவர்ஸ்ல அந்த எக்ஸாம் முடிக்கணும். மைனஸ் மார்க் கிடையாது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குடுப்பாங்க. அவ்வளோதான். ரவுண்ட் 2 என்னன்னா, ரவுண்டு 1ல வந்து நம்ம வாங்குற மார்க் அடிப்படையில ரவுண்ட் 2 கூப்பிடுவாங்க. ஸோ, அதில யாரு ப்ராப்பரா முடிக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ, இதுதான். இதுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா ரூ. 30,627 கிடைக்கும். நான் மெட்ரோ சிட்டிஸ்ல. ஸோ, தோராயமா என்ன வரும் அப்புட்ன்னா, பெர் இயருக்கு ரூ. 3.67 லட்சம் சம்பளமா கிடைக்கும். பெர் இயருக்கு. ஸோ, இது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மந்த்லி எவ்வளோ கிடைக்கும்னா, ரூ. 14,828 பிளஸ் அதோட சேர்த்து 3% வந்து அனுவல் இன்கிரிமெண்ட் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் வந்து அலவன்ஸ் வந்து 70% வந்து நான் மெட்ரோ சிட்டிஸ்ல, 75 வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல இந்த இதுதான் கிடைக்கும். அப்புறம் பிஎஃப், மெடிக்கல் எல்லாமே இருக்கு. இதுக்கு அப்ளை பண்ற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு ரூ. 600யும், எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூக்கு ரூ. 300 கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ற லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த www.rites.comல இருக்கு. ஸோ அத போய் நீங்க என்ன பண்ணணும், ஃபில் அப் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதுல வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 19/1 தான் வந்து இதுக்கு வந்து எக்ஸாமு. எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லில நடக்கும். டெல்லி, குர்கான், கல்கத்தா இங்க தான் நடக்கும். ஸோ வந்து இந்த ஒர்க் வந்து அதிகமா இந்த போஸ்ட் 5 தான் இருக்குன்னு இல்லையா? அது இன்னும் அதிகமாகலாம், கம்மியாகலாம். அது வந்து அவங்களுடைய முடிவு தான். இது வந்து என்ன சிலபஸு அப்படின்னு போட்டிருக்காங்க ட்ரிபிள் இக்கு, அப்புறம் மெக்கானிக்கலுக்கு, அப்புறம் சிவிலுக்கு. இந்த இருக்கு சர்வேயிங்கு. ஸோ இதுதான். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. டிப்ளமோ சிவில் படிச்ச, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட்டு வந்து நம்மளுடைய 14/1. இஷ்யூ வந்து அட்மிட் கார்டு வந்து 15 குடுத்துருவாங்க. 15/1. 19/1ல வந்து எக்ஸாமு. 19/1ல வந்து ஆன்சர் கீ அப்ளை பண்ணிருவாங்க. மத்ததெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பரா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.